இப்போ இந்த வீடியோ நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பேசிக், அதாவது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் லைட்ரூம் எப்படி யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். லெவல் 2ல் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அண்ட் எவ்வளோ தூரம் எடிட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது போக அந்த ஃபோட்டோஸை ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நம்ம லெவல் 2ல் பார்க்கலாம். ஸோ லெவல் 1 அதாவது அல்ட்ரா பேசிக்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் எப்படி லைட்ரூம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இந்த பேனல்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகலை அப்படின்னா ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கிற அந்த டேப்பில் உங்களுக்கு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைப்ரரி, டெவலப் இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் லைப்ரரி செலக்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி உள்ளே போடலாம், இல்லை ஒரு ஃபோல்டர் ட்ராக் பண்ணி உள்ளே போடலாம். ட்ராக் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பில்ட் ப்ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் ஹேண்ட்லிங் அடியில் இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் அல்லது எம்பெடட் அண்ட் சைட் கார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ லைப்ரரி மாடியூலில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ண முடியும். கீழே இருக்க இந்த பேனல் பேர் ஃபில்ம் ஸ்ட்ரிப், அதாவது ஒரு ஃபில்ம் ஸ்ட்ரிப் மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே QI இங்கே இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். நம்ம லைப்ரரி மாடியூலில் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 20-30 ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, எந்த ஃபோட்டோ தேவையில்லை, எந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் பிரிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாக் ஆஸ் பிக் அப்படின்னு ஒன்று வரும். உங்கள் ஃபோட்டோக்கு ஒரு லேபிள் மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வரிசையாக ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாக் ஃபோட்டோ எல்லாம் ஃப்ளாக் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ நான் ரஃபாக எனக்கு என்னென்ன ஃபோட்டோ வேணும் அப்படின்றத நான் ஃப்ளாக் பண்ணியிருக்கேன். இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபில்ம் ஸ்ட்ரிப்போட எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்குது. இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்தெந்த ஃபோட்டோக்கு அந்த ஃப்ளாக் லேபிள் கொடுத்தீங்களோ அது எல்லாமே தனியாக செலக்ட் ஆகி வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து இங்கே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கொடுத்து இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் கலெக்ஷன் வரும். இந்த இடத்துல கலெக்ஷன் பேர் செலக்டட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது ஒரு செலெக்ஷனாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவலில் ஃபோட்டோ ஆர்கனைசேஷன் பேசிக்காக சிம்பிளாக இதுதான். அடுத்து நம்ம டெவலப் மாடியூல் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது டெவலப் மாடியூலில் தான் பண்ணுவீங்க. இந்த லெவலில் நம்ம லைட்ரூமோட ஹெல்ப் எடுத்து இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மாடியூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ரூமே ஃபோட்டோவை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஆட்டோ எடிட் கொடுத்தாலுமே இங்கே எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஸ்லைடர் இருக்குது. லைட்ரூம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் எல்லா சுச்சுவேஷன் வரும். பட் இந்த இடத்துல பிரைட்னஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. அதனால இந்த ஸ்லைடர் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ பிரைட்னஸ் போதுமா இருக்கா இல்லை கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்றத பார்த்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆட்டோமேட்டிக் போக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைட் லெஃப்ட்ல ஒரு பேனல்ல ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரீசெட் அப்படின்றது பேசிக்கா டெம்ப்ளேட் அல்லது ஒரு குரூப் ஆஃப் எடிட்ஸை சேவ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருப்பாங்க. லைட் ரூம்லேயே நிறைய ப்ரீசெட்ஸ் அவைலபிளா இருக்கும். இது போக நீங்க ஆன்லைன்லயும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீசெட்டை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்றீங்கன்னா ஒரு கிளிக்ல உங்களோட இமேஜுக்கு ஒரு ஸ்டைல் வரும். ஸோ இப்போ நான் சினிமேட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை நான் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீசெட் உங்கள் ஃபோட்டோவில் அப்ளை ஆகிடும். ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட் டூ மச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. சில ப்ரீசெட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் பிரைட்னஸ் குறையும். ஸோ அந்த இடத்துல இல்லை எனக்கு பிரைட்னஸ் இவ்வளோ இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த எக்ஸ்போஷர் மட்டும் நீங்கள் ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல டேப் அமுக்குனீங்கன்னா வெறும் அந்த ஃபோட்டோ மட்டும் ரிவீல் ஆகும். பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்ற கீ யூஸ் பண்ணி நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். அந்த கீ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஃபோர் உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வரும். அண்ட் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ இருக்கு, அதையும் நான் இதே மாதிரி எடிட் பண்ணிட்டா போதும் அப்படின்னா ப்ரீவியஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு எக்ஸ்போஷரை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபோட்டோ போயிட்டு திருப்பி நம்ம ப்ரீவியஸ் கிளிக் பண்ணலாம். எக்ஸ்போஷர் இதில் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சிமிலர் செட் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கு அப்படியே ஈஸியாக ப்ரீவியஸ் கொடுத்துடலாம். பட் வேறு செட்டிங்கில் மாறி போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் மட்டும் நீங்கள் திருப்பி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபோட்டோ அதாவது ஷிஃப்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எல்லாமே செலக்ட் ஆகும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சிங்க் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சிங்க்ரனைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பண்ண எடிட் மீது நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பேசிக்காக ஓரளவு எடிட்டிங் முடிஞ்சு இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செட்டிங்ஸ் கொடுக்குறது, இல்லை வந்து சோஷியல் மீடியா அல்லது வெப் ரெசல்யூஷனுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா காமிக்கிற செட்டிங்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதை அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். ஸோ லெஸ் தென் 5 மினிட்ஸ்லேயே இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லெவல் 1ல் அவ்வளோதான், நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம், ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஆட்டோமேட்டிக் எடிட்டிங் பண்ணோம், ப்ரீசெட் அப்ளை பண்ணோம் அண்ட் ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இந்த எடிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இப்போ லெவல் 2ல் அதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லெவல் 2ல் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைட் ரூம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பேனல் இருக்கும். மேலே இருக்க பேனல் வந்து என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பேனல், ரைட் சைடில் ஒரு பேனல் அண்ட் கீழே வந்து ஃபில்ம் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாடியூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் மாதிரி. இதில் வந்து நம்ம லைப்ரரி அண்ட் டெவலப் தான் வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறோம். லைப்ரரி வந்து ஃபோட்டோ ஆர்கனைசிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் டெவலப் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இது போக இந்த மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை எங்கே ஷேர் பண்ணுறது அப்படின்னு சம்மந்தமான விஷயம் தான். இந்த பேனல் ஏதாவது ரிவீல் ஆகலை அப்படின்னா ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ரிவீல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைப்ரரி மாடியூலில் பேனல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். லைப்ரரி மாடியூல் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு பேனல் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பேனல் இருக்குது அண்ட் கீழே ஃபில்ம் ஸ்ட்ரிப் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்க பேனல் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சைடில் இருக்கும். இது போக நேவிகேட்டர், அதாவது உங்கள் ஃபோட்டோவோட ஒரு சின்ன தம்ப்நெயில் வியூ மாதிரி இந்த சைடு இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற பேனல் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேனல். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது, இல்லை உங்கள் ஃபோட்டோ சம்மந்தமான டேட்டா, அதோட மெட்டா டேட்டா, கேமரா செட்டிங்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் கீழே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபில்ம் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஒரு 10-20 ஃபோட்டோஸ் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அது வந்து இங்கே கியூ ஆகி நிற்கும். அடுத்து டெவலப் மாடியூல் மூவ் பண்ணிடலாம். டெவலப் மாடியூல்லையும் அதே மாதிரி பேனல்ஸ் தான். ஸோ இப்போ டெவலப் மாடியூலில் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ப்ரீசெட்ஸ், ஹிஸ்ட்ரி, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் சைட் பேனலில் இருக்கிறது தான் நம்மளோட ஃபுல் எடிட்டிங் டூல்ஸ். ஸோ நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேனல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். அண்ட் கீழே அந்த ஃபில்ம் ஸ்ட்ரிப் வந்து அதே மாதிரி காமனாக இருக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் வந்து 2 மாடியூலில் மாற்றும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் டேப் அல்லது டேப் யூஸ் பண்ணிங்கன்னா செலக்டிவாக வந்து இந்த பேனல்ஸ் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பேனலுமே வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பார்ட் 2 வந்து ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மாடியூல் வந்து லைப்ரரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸை டைரெக்டாக உள்ளே ட்ராப் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபோல்டர் ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே ஃபோல்டர்ஸ் பக்கத்தில் ப்ளஸ் சைன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோல்டர்னு வரும். இதை கொடுத்தும் நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம். இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஸ் அண்ட் எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங். நான் வந்து ஃபோட்டோ உள்ள இம்போர்ட் பண்ணி கொண்டு வரேன்னா அதோட ஒரு சின்ன வெர்ஷன் மட்டும் தான் அது உள்ள கொண்டு வரும். நீங்கள் எடிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து அது ஒரிஜினல் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண எடிட்ஸை அது மேலே கொடுத்து அது வந்து ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு ஆப்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு வர்ச்சுவல் காப்பி மட்டும்தான். ஸோ அகைன் இந்த இம்போர்ட் டயலாக் ஓப்பன் ஆனதில் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா, இந்த வர்ச்சுவல் காப்பி நம்ம உள்ளே கொண்டு வரோம்ல, அதோட ப்ரிவ்யூ குவாலிட்டி, அதாவது உங்கள் சாஃப்ட்வேரில் அது வந்து ஒரு சின்ன காப்பி தானே வரப்போகுது, அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அடியில் பில்ட் ப்ரிவ்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மினிமல், எம்பெட் அண்ட் சைட் கார், ஸ்டாண்டர்ட் 1:1. ஸோ இதில் 1:1 அப்படின்றது என்னென்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி ப்ரிவ்யூ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நிறையா தெரியும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் உங்கள் ஆப் வந்து ஸ்லோ ஆகும். அண்ட் உங்கள் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்போட கெப்பாசிட்டி பொறுத்து அந்த ஸ்லோ வந்து இன்னும் ஜாஸ்தியாக கூட ஆகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ப்ரிவ்யூஸ் வந்து ஸ்டாண்டர்ட் அல்லது எம்பெடட் சைட் கார் இது ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். மினிமல் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மினிமல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பஃபர் ஆகிற ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும்.
ஸோ ஒரு இன்ட்ரோடக்டரி லெவலில் நீங்கள் வந்து இம்போர்ட் பற்றி இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் வந்து எம்பெட் அண்ட் சைட் கார்னு கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது இம்போர்ட் ஆகும்போது நீங்கள் கொடுக்குற அந்த பில்ட் ப்ரிவ்யூ செட்டிங் கேத்தாப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் வந்து லோட் ஆக டைம் ஆகும். பார்ட் 3 வந்து ஃபோட்டோ செலெக்ஷன். இது வந்து எடிட்டிங் வேர்ல்டில் வந்து கல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதும் எல்லாமே வந்து பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், ரெலவெண்ட்டான ஃபோட்டோஸ் எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு தனி கலெக்ஷனாக நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து குட் ஃபோட்டோஸ், பேட் ஃபோட்டோஸ், இல்லை பெஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பெஸ்ட், செகண்ட் பெஸ்ட், ரெடி டு போஸ்ட், எந்த மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. டிசைட் பண்ணிட்டு அதை சில கீஸ் வச்சு, சில டூல்ஸ் வச்சு அதை எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து லெவல் 1ல இந்த கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிளாக் பண்ணலாம் அப்படின்றது சொன்னேன். இப்போ அது போக இன்னும் 2 செட் ஆஃப் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தராக இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஃபிளாக் அப்படின்ற லேபிள் வந்து வரும். இந்த 1 to 5 அதாவது நம்பர் கீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங், அதாவது 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்டார் ரேட்டிங், 5 கொடுத்தீங்கன்னா 5 ஸ்டார். அண்ட் ஃபைனலி நம்பர்ஸ் 5 to 9 அப்படின்ற அந்த கீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கலர் லேபிள்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்மளோட பர்பஸ் வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து தம்ப்நெயில்ஸாக வந்து ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சிங்கிளாக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபிளாக் பண்ணும்போது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இருக்கிற பேனல்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நீட் கிடையாது. ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து டைரக்ஷன் கீஸ், அதாவது லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணலாம். நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வேணுமா இல்லையா அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பண்ணுவேன். அதாவது என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்றத வந்து ஃபிளாகிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிளாகிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஃபிளாக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிளாக் கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் தனியாக செலக்ட் ஆகி வரும். உங்கள் ஃபில்ம் ஸ்ட்ரிப்க்கு மேலே ஒரு சின்ன செட் ஆஃப் பேனல்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த ஆர்கனைசிங்க்கு வந்து யூஸ் ஆகும். இது இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா அது பக்கத்தில் ஃபில்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபிளாக் ஒரு இமேஜ் வந்து இந்த டிராப் டவுன்ல தான் நீங்க போய் செலக்ட் பண்ணணும் இல்லை. இங்கே வந்து ஃபிளாக் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வரும். அன்ஃபிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாத ஃபோட்டோஸ் தனியாக வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, பட் எனக்கு திருப்பி நான் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் செட்டை கோ த்ரூ பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அன்ஃபிளாக்டை மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஏதாவது விட்டுட்டேனா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ரிஜெக்டட். ஸோ இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ இனிஷியலி ஒரு பிகினர் ஸ்டேஜில் அவ்வளோ யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு செட் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க, எது எடிட் பண்ண எது எடிட் பண்ணலன்னு தெரியல அப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எது எடிட் ஆயிருக்கு, எது எடிட் பண்ணல அப்படின்றது தனியாக புரியும். அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங். இந்த ஸ்டார் ரேட்டிங் கீழே ரேட்டிங் இஸ் கிரேட்டர், ரேட்டிங் இஸ் லெஸ்ஸர், ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாக்டா 1 ஸ்டார் ஃபோட்டோஸ்லாம் என்னென்ன அப்படின்னு எனக்கு தனியாக கொடு அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு 1 ஸ்டார் கொடுக்கலாம். கிரேட்டர் தன் ஈக்குவல்னா எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டார் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டார் லெவலில் இருக்கு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கலர் லேபிள்ஸ், லேபிளிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தனியாக பிரிக்கிறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து பேசிக்காக எனக்கு வந்து வேணுங்கிற ஃபோட்டோஸை வந்து ஃபிளாக் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பெஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ், இல்லை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஹையர் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபிளாக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 3 ஸ்டார் இமேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் எல்லாம் செலக்ட் ஆகும். அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷனாக கொடுத்துடலாம். நான் வந்து கிரியேட் கலெக்ஷன் கொடுத்துட்டு பெஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கும். அந்த காப்பியில் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் இந்த கலெக்ஷனுக்குள்ளே வரும். நீங்கள் திருப்பி அந்த லைப்ரரி உங்கள் ஒரிஜினல் ஃபோல்டரில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பீப்புள், அதாவது போர்ட்ரேட்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக நான் வந்து லேபிள் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த 6 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணாலோ இல்லை 7 யூஸ் பண்ணாலோ அந்த கலர் லேபிள் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கலர் லேபிள் யூஸ் பண்ணி பீப்புள் எங்கெங்கே இருக்காங்க, போர்ட்ரேட்ஸ் நான் எங்கெங்கே எடுத்திருக்கேன், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் நான் தனியாக வந்து பிரிக்க ட்ரை பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த லேபிள் வந்து ரெட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ நான் எந்தெந்த ஃபோட்டோஸ்
பீப்புள்னு நான் வந்து தனியாக அது வந்து வந்துருச்சு. ஸோ இதை மட்டும் நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதே மாதிரி ஒரு செலெக்ஷன் போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அகைன் நம்ம ஒரிஜினல் ஃபோல்டருக்குள்ள போய் இன்னும் ஒரு லேபிள் மட்டும் இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். பில்டிங் அல்லது ஆர்கிடெக்சர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 7 அப்படின்ற லேபிள், எல்லோ லேபிள் வந்து கொடுக்க போகிறோம். இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எல்லோ லேபிள் கொடுக்குறேன். எதெல்லாம் வந்து பில்டிங் சம்மந்தமாக இருக்கு அப்படின்னு ஒரு ரஃபாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லோ லேபிள் யூஸ் பண்ணேன். ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். மல்டிபிள் லேபிள்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த ஒரிஜினல் ஃபோல்டரில் எனக்கு வந்து பீப்புள் ஃபோட்டோஸ் வேணும், அதில் பெஸ்ட் ஃபோட்டோஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது மட்டும் தனியாக வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க இல்லை யார் கூட ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே வரீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் இப்போ காமிச்ச ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள். இது வந்து லைட் ரூம் வந்து ஒரு யூஸ் பண்ணி 100% நம்ம வந்து ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் காமிச்சது வந்து ஒரு 2 to 5% தான். ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர ஃபோட்டோஸை பெஸ்ட் ஃபோட்டோஸ், போர்ட்ரேட்ஸ், லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறது டெவலப் மாடல். ஸோ லைப்ரரி மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து டெவலப்பில் போய் அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைப்ரரி மாடியூல் வந்து டெவலப் மாடியூல் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எடிட்டிங் பண்ணுவோம். இதில் ஒரு 4 விஷயம் நம்ம வந்து மெயினாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி எல்லா டூல்ஸுக்குமே நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன். ஸோ இந்த 4 டூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பு, ரெண்டாவது இந்த பேசிக் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது போக கலர் மிக்சர் அண்ட் டீடைல். ஸோ இந்த 4 விஷயம் வந்து நம்ம மேஜராக பார்த்தோம். இதை வச்சே நீங்கள் வந்து 95% ஆஃப் எடிட்டிங் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த இடத்துல ஃபோட்டோ நம்ம எதுக்கு எடிட் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து பேசினா நல்லாயிருக்கும். ஒரு ஃபோட்டோவோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிறது. இந்த கதை சொல்கிறதுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து யூஸ் ஆக போகுது. அதுக்கு எடிட்டிங் வந்து ஒரு அடிஷன் தான். நீங்கள் வந்து எடிட்டிங்கை வச்சு அந்த ஃபோட்டோவை நான் டோட்டலாக வேறு மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னா மாற்றலாம். அது வந்து டைனாமிக் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்லி ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டிங்கை வந்து ஒரு அடிஷனாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை எடிட்டிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ பேசிக்லி இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்து 2 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த ஃபோட்டோ வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் ஃபோட்டோக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் வந்து கொடுக்குறீங்க. ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர்ஸ், லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டைல் வந்து ஃபோட்டோ எடுக்கிற விதத்தில் அந்த லைட்டிங் எப்படி பண்ணுறாங்க, காம்போசிஷன் எப்படி இருக்குது, அதில் வந்து அவங்களோட ஸ்டைலை கொண்டு வந்துட்டு எடிட்டிங்கை வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கரெக்ட் பண்ணுறதுக்கோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இனிஷியலி நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நிறைய விஷயம் ஓவர் எடிட்டிங் பண்ணுவீங்க. ஓவர் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சட்டிலாக பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறது தான். நானுமே வந்து இனிஷியலி ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபில்ம் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த ஃபில்ம் லுக் வந்து அப்ளை பண்ணுவேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து லைட்டாக கரெக்ட் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து என்னோட ஃபோட்டோஸ்ல எல்லாம் இருக்கா, ஸோ என்னோட ஃபோட்டோ பார்த்தா அதுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த எடிட்டிங்கோட ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து இந்த எடிட்டிங்கான டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா கிராப். இங்கே இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிராப்புக்கு ஒரு டிராப் டவுன் ஓப்பன் ஆகும் அண்ட் உங்க போட்டோ மேல ஒரு கிரிட் அப்ளை பண்றது தெரியும். ஸோ நீங்க டேப் பிரஸ் பண்ணிட்டீங்க இல்ல நீங்க வந்து போட்டோ எடிட்டிங் தனியா தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்க பேனல நீங்க ஷுவரா க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபில்ம் ஸ்ட்ரிப்பும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்தடுத்த போட்டோ மூவ் பண்ணும்போது இந்த ஃபில்ம் ஸ்ட்ரிப் ஓப்பன்ல இருந்தா போதும். மேல இருக்க இந்த மாடியூல் இதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நிறைய இருக்கும். கிராப்பை நீங்க வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க. ஒன்னு உங்க சப்ஜெக்டை வந்து நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கிராப் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் மட்டும் கிளியரா தெரியுற மாதிரி நீங்க காட்டணும். அப்படி இல்லை சுத்தி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்றதுக்கு நீங்க கிராப் பண்ணலாம். இந்த 2 விஷயத்துக்கு தான் வந்து உங்களுக்கு கிராப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது போக நீங்க வந்து இமேஜ் ரொட்டேஷனுக்கும் நீங்க வந்து இந்த கிராப் பேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிராப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது உங்க போட்டோவோட சைஸ், அதாவது அளவு என்ன அப்படின்றது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ரொம்ப காமன் யூஸ்ல இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னா நீங்க வந்து 4:6 அல்லது 2:3. இப்போ இன்ஸ்டாகிராம் அல்லது ஸ்கொயர் போட்டோ யூஸ் பண்ணீங்கன்னா அது 1:1. சினிமேட்டிக் இல்ல மூவியோட ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 16:9. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ். நீங்க கிராப் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் ஒன்று இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து லாக்டா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதை ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து இப்படி வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த லாக் வந்து ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து கிராப்பை வந்து யூஸ் பண்ணலாம்.
அண்ட் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பக்கத்துலேயே ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். ஒரிஜினல்னா நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:6 அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டாக செட் ஆகிருக்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதுவே தான் இங்கே கண்டினியூ ஆகும். நீங்கள் மாற்றும் போது இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும். ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 2:3 அல்லது 4:6 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், 1:1 அப்படின்றது ஸ்கொயர், இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு. இந்த 16:9 வந்து சினிமேட்டிக், அதாவது இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல். ஸோ இந்த 3 தான் வந்து ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது 4:6. ஸோ நீங்கள் ஒரிஜினல்னு கொடுத்தீங்கனாலே உங்கள் கேமரால வந்து அதுதான் வரும். இந்த லாக் சிம்பிள் மட்டும் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்து கிராப் பண்ணும்போது சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராப் பண்ணீங்க, இல்லை லைட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ லைட் ரூமில் எடிட்டிங் பேனல் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோ கொடுத்தாலுமே ஆட்டோ கொடுத்ததுக்கப்புறம் இது சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். அடுத்து நம்ம இந்த எடிட்டிங் டூல்ஸில் பேசிக் அப்படின்ற ஒரு பேனல் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் பேலன்ஸ், இன்னொன்று வந்து டோன், இன்னொன்று வந்து ப்ரெசன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ் அண்ட் டோன் தான் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் மோஸ்ட் ஆஃப் தி எடிட்டிங் வந்து இந்த 2 விஷயம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கரெக்ஷன் அல்லது என்ஹான்ஸ்மெண்ட் வந்து இதை வச்சே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு சில டூல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஓவர் எடிட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி இந்த பேசிக் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்ற அந்த பார்ட்டை வந்து நம்ம ரொம்ப டச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஓவர் எடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அதில் வந்து வெளிச்சத்தை தான் நம்ம வந்து மெயினாக எடுக்கிறோம். ஸோ இந்த வெளிச்சம் வந்து ஒன்று நேச்சுரல் லைட் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் லைட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒயிட் கலரில் அந்த லைட் படும்போது கொஞ்சம் வார்ம் அல்லது ஆரஞ்சிஷாக காட்டலாம், இல்லை வந்து ப்ளூயிஷாக காட்டலாம். இது வந்து உங்கள் ஃபோட்டோவில் வந்து அந்த ஒயிட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்லைடர் இருக்கு. ஸோ இந்த எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைடர்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். ஒயிட் பேலன்ஸில் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு, டிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கோல்ட் டு வார்ம் டோன்ஸ், இந்த டோனுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து வரும். ரொம்ப ஏர்லி மார்னிங் எடுத்தீங்க, ரொம்ப ப்ளூஷாக இருந்துச்சு, இல்லை சன்செட்டப் எடுக்கிறீங்க, ரொம்ப ஆரஞ்சிஷாக இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோவில் எனக்கு வந்து அதை பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு எடிட்டிங்கில் அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா உங்க இமேஜ்ல வந்து அந்த ப்ளூயிஷ் டோன் வந்து வரும். ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்க போட்டோ வந்து வார்ம் ஆயிட்டே இருக்கும். போட்டோ நான் எடுக்கும்போது ஒயிட் பேலன்ஸ் ரெக்கார்டா இருக்கிறது இதுதான். எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வார்மா இருந்தது, நல்ல மண்ணோட கலர் வந்து ஆரஞ்சிஷா தெரிஞ்சது. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆப்டா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லை ஃப்ளூரசன்ட் லைட்ஸ் வருது, இல்லை அதோட ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னா உங்க போட்டோல வந்து நீங்க இந்த டிண்ட் கரெக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு லெஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீனிஷ் அல்லது எல்லோயிஷா வரும். ரைட் சைட் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மெஜெண்டா அந்த டோன்ல வரும். ஸோ நீங்க மெயினா இதுல வந்து இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் நீங்க கரெக்ட் பண்ணீங்கனாலே போதும். ஒயிட் பேலன்ஸ் கடியில இந்த டிராப் டவுன் இருக்கும். இந்த டிராப் டவுன் பாத்தீங்கன்னா ஆட்டோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து அது ஜட்ஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஆட்டோ கொடுத்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்க இந்த ஸ்லைடர் வந்து வேரி பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். இந்த ஒயிட் பேலன்ஸ் இன்னொரு மெத்தட் எப்படி நீங்க செலக்ட் பண்றேன்னா இங்க வந்து இந்த டிராப்பர் டூல் இருக்கு. ஸோ உங்க இமேஜ்ல நீங்க வந்து இந்த டிராப்பர் எடுத்துட்டு போய் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இது மோஸ்ட்லி அக்யூரேட்டா தான் இருக்கும். பட் ஃபைனலா நீங்க பார்த்து நான் எடுத்த மாதிரி தான் இருக்கு, நான் போட்டோ எடுக்கும்போது அது எப்படி இருக்கு, எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு ஐடியாவோட நீங்க இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து ஃபைனலா டிசைட் பண்ணலாம். இந்த டோன் செக்ஷன்ல 2 டிவிஷன் இருக்கு. ஒன்னு எக்ஸ்போஜர் அண்ட் கான்ட்ராஸ்ட், இன்னொரு செக்ஷன் வந்து ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இந்த எக்ஸ்போஜர் அப்படின்றது இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஸோ இப்போ நான் இந்த போட்டோல வந்து எக்ஸ்போஜரை வந்து லெஃப்ட் கொண்டு வரேன். நீங்க கவனிச்சீங்கன்னா லைட் எங்கெங்க அது பட்டுட்டு இருந்ததோ அந்த இடம்லாம் வந்து அப்படியே டார்க் ஆகுது. ஓவராலா அந்த லைட்டுமே வந்து கம்மி ஆயிட்டு வருது. அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லைட் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இமேஜ் மேல பட்டுச்சோ உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த டோனை பத்தி கத்துக்கும் போது எடிட்டிங் மட்டும் இல்லை, நீங்க ஆக்சுவலா லைட்டிங் பத்தி வந்து பெட்டரா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் எக்ஸ்போஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றும் போது இது ஆகுது. அடுத்து கான்ட்ராஸ்ட். ஸோ நான் கான்ட்ராஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்டுக்கும் சரி, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கு, ஃப்ரண்ட்ல லைட் இருக்கு, இந்த 2 பீசஸ் அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கு, இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி கொஞ்சம் மங்கல் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், அந்த டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃபில்ம் லுக் வேணும், ஒரு ஓல்ட் ஸ்டைல் லுக் வேணும்னா நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணலாம். கொஞ்சம் பஞ்சியா வேணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். இப்போ ஹைலைட்ஸ் வந்து நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க இமேஜ்ல பிரைட்டான போர்ஷன், அதாவது லைட் வர அந்த இடத்துல மட்டும் ஒயிட்டா இருக்கிற பார்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த போட்டோல நீங்க வந்து நான் ஹைலைட்ஸ் ரெடியூஸ் பண்றேன், நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த லைட் இருக்கிற இடம் மட்டும் ரிகவர் ஆகும். ஹைலைட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அந்த லைட் இருக்கிற போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்து ஷேடோஸ் வந்து ஹைலைட்ஸோட ஆப்போசிட், டார்க்கான பார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். உங்க இமேஜ்ல ஒரு போர்ஷன் வந்து டார்க்கா இருக்க இடத்துல வெளிச்சம் படலன்னா அந்த இடத்த மட்டும் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பெருசா இந்த இமேஜ்ல டிஃபரன்ஸ் தெரியல. பட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ இந்த எட்ஜ்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைட் பெருசா படல, ஸோ அது வந்து அந்த ஷேடோ இருக்கிற பார்ட் உங்களுக்கு ஹைலைட்ஸ் டச் ஆகாது, ஓவரால் இமேஜோட எக்ஸ்போஷர் பாதிக்காது. பட் அந்த ஷேடோ போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸும் அவ்வளவா நான் யூஸ் பண்ணாது. ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் என்னன்னா இப்போ மேலே ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் பார்த்தோம், அதோட பீக் பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட்ஸ் சூஸ் பண்ணோம்னா ஒரு போர்ஷன்ல வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் அந்த பீக் பார்ட் இருக்கோ அது மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் இருக்கிற இடம் வந்து டோட்டலா ஒயிட்டா இருக்கு. ஸோ அந்த இடத்த மட்டும் நான் ஒயிட் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த போர்ஷன் மட்டும் டச் ஆகுது. அதே மாதிரி தான் பிளாக் வந்து இருக்கிறதுலே டார்க்கஸ்டான பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். பேசிக்கா இந்த டோன் மட்டும் நீங்க எடிட் பண்ணீங்கனாலே உங்க இமேஜ் வந்து பேலன்ஸ்டா கரெக்ட் ஆயிடும். அடுத்து இந்த பிரசன்ஸ் அப்படின்றது, இந்த பிரசன்ஸ் அப்படின்றத வச்சு நீங்க வந்து உங்க இமேஜை ரூயின் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். கிளாரிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த கிளாரிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா உங்க இமேஜ்க்கு வந்து ஒரு ஷார்ப்பா பஞ்சியான லுக் வரும். அதே மாதிரி தான் டெக்ஸ்சர். இந்த போர்ஷன் வந்து நான் சுத்தமா டச் பண்ண மாட்டேன். சில டைம் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். உங்க இமேஜ்ல வந்து லைட்டிங் அவ்வளவா இல்லை, கொஞ்சம் பிளாண்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா இந்த கிளாரிட்டி மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீதி எதுவும் டச் பண்ண தேவையில்லை. இந்த டிஹேஸ் அப்படின்ற டூலும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா உங்க இமேஜ்ல வந்து புகை, ஸ்மோக் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு, இல்லை மிஸ்ட், ஃபாக் அந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்க கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மவுண்டன் ஏரியால வந்து கொஞ்சம் ஸ்மோக்கியா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஃபாக் ஃபீல் இருக்கு. ஸோ இந்த டிஹேஸ் வந்து ரைட் சைடு நான் மூவ் பண்ணேன்னா அந்த ஃபாக் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். கம்மியா வச்சுக்கிறதே ஆக்சுவலா பெட்டர். ஸோ இதுக்கு வந்து இந்த டிஹேஸ் டூல் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஃபைனலி வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் வந்து நீங்க லெஃப்ட் அல்லது ரைட், அதாவது இன்க்ரீஸ் பண்றீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா இமேஜ்ல இருக்க எல்லா கலருமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சேச்சுரேஷனை லெஃப்ட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லா கலருமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் சேச்சுரேஷனை ஃபுல்லா லெஃப்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறும். சேச்சுரேஷனை நான் ரைட் கொண்டு போறேன் அப்படின்னா இருக்கிற கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட், அதாவது என்ஹான்ஸ் ஆகிட்டே போகும். வைப்ரன்ஸ் அப்படின்றது இமேஜ்ல எந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கோ இல்ல கொஞ்சம் வீக்கா இருக்கோ அந்த கலரை வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வைப்ரன்ஸ் வந்து ரைட் கொண்டு போறேன் அப்படின்னா உங்க இமேஜ்ல எந்தெந்த போர்ஷன் வந்து கலர் கம்மியா இருந்ததோ அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சேச்சுரேஷனை விட வைப்ரன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் சேச்சுரேஷன் ஓரளவுக்கு லைட்டா இன்க்ரீஸ் பண்ணா போதும். இல்ல சில இமேஜஸ்ல நீங்க வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. இப்போ வைப்ரன்ஸ் நான் ஃபுல்லா லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டேன்னா எந்தெந்த கலர் வீக்கா இருக்கு, எந்தெந்த கலர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸை மட்டும் நான் வந்து அஃபெக்ட் பண்றேன். ஸோ நான் வந்து 4 மெயினான பார்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம்னு சொன்னேன். நம்ம வந்து கிராப் பார்த்துட்டோம், பேசிக் பேனல் பார்த்துட்டோம். இப்போ வந்து கலர் மிக்சர் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல கலர் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்கு: ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ். ஒரு பர்டிகுலர் கலர் வேரியஸ் ஷேட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஹியூ. சேச்சுரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் கலரோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றது வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன். அண்ட் லூமினன்ஸ் வந்து லைட் வந்து அந்த கலர்ல எவ்வளவு படுது, லைட் நிறைய பட்டா, அதாவது லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்கும், லூமினன்ஸை ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த 3 விஷயம். இதுக்கப்புறம் வர டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் மிக்சர்ல மிக்சர், பாயிண்ட் கலர்னு 2 இருக்கும். பாயிண்ட் வந்து நீங்க வந்து அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த கலரை மட்டும் நீங்க மாடிஃபை பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிக்சர் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த 3 விஷயம், அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ், இது 3மே இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன் பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த இடத்துல சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரெட், ஆரஞ்சுல இருந்து மெஜெண்டா வரைக்கும் இருக்கு. இப்போ நான் ரெட்டை மட்டும் ரெடியூஸ் பண்றேன்னா உங்க இமேஜ்ல இருக்க ரெட் எங்கெங்க இருக்கோ, அதாவது ரெட் கலர் மட்டும் இல்ல, ரெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இமேஜ்ல வந்து அது ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நான் ரெட்டை இன்க்ரீஸ் பண்றேன்னா கலர் பாப் பண்ண வைக்கிறேன். ஸோ அந்த சேச்சுரேஷன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கலர் மட்டும் மாறும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல அந்த பேர் இருக்குல்ல, அது மேல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்லைடரா இருந்தாலும் அதோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ரெட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நடுவில் வந்துடும். ஆக்சுவலாக லைட் ரூம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அடுத்து நம்ம ஹியூ போகலாம். ஹியூ போனீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கலர்ஸ், இப்போ ரெட் அண்ட் ஆரஞ்சு, ரெட் டு ஆரஞ்சு, ஆரஞ்சு டு எல்லோ, நீங்கள் அந்த கலர்ஸ் பார்த்தாலே தெரியும் அந்த செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த இமேஜோட ஹியூவே உங்களுக்கு வந்து மாறும். ஸோ எங்கெங்க அந்த கலர் ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து ரெட் கலர் டுவர்ட்ஸ் ஆரஞ்சு கொண்டு போனா ரெட் வந்து டோட்டலாக மாறிடும். இப்போ இந்த இமேஜ்ல உங்களுக்கு எங்கெங்க எல்லோ இருக்கோ அதெல்லாம் நான் வந்து டுவர்ட்ஸ் கிரீன் புஷ் பண்ணா அது கிரீனா மாறிடும். இந்த ரெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, எல்லோ வந்து ஜாஸ்தியா இருக்கு. இதை நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இமேஜோட ஓவரால் சேச்சுரேஷன் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து கலர்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் லூமினன்ஸ். உங்கள் இமேஜில் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் பயங்கர வெளிச்சம் பட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த லூமினன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆகுது. அதே மாதிரி அந்த ரெட்டை வந்து லூமினன்ஸ் நான் குறைச்சேன் அப்படின்னா அந்த ரெட் வந்து டார்க்காக இருக்கும்போது அந்த கலர் எப்படி மாறும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத காமிக்கும். நான் அந்த ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸ் காமிச்சேன்ல, இப்போ அதை வந்து ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் நான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் கலரை நான் வந்து கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன், இல்லை ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹியூ வந்து நான் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கலரோட டோனே டோட்டலாக மாறுது. அதோட சேச்சுரேஷன் நான் மாற்றுறேன் அண்ட் ஃபைனலி லூமினன்ஸ் மாற்றுறேன். இதுக்கு அடுத்து டீடைல் அப்படின்ற பேனல் பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஷார்ப்னஸ் சம்மந்தமான விஷயம். உங்கள் இமேஜில் ஷார்ப்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஷார்ப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண போகிறது என்னன்னா நாய்ஸ். நீங்கள் வந்து லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இமேஜில் வந்து நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்து சில டைம் வந்து நல்லா இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த நாய்ஸ் வந்து எல்லாரும் ரெடியூஸ் தான் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து மேனுவலாக அதை பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து டி நாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாக நாய்ஸ் எப்படி இருக்குன்னு இவாலுவேட் பண்ணிட்டு அந்த நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த இமேஜ்லாம் வந்து நைட்ல எடுத்தது, நீங்க வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க இமேஜ்ல வந்து நாய்ஸ் இருக்கு அப்படின்றது. நான் டி நாய்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைட் ரூமே உங்களுக்கு வந்து அதை இவாலுவேட் பண்ணி உங்களுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு வந்து எனக்கு வந்து இமேஜ்ல வந்து ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேனல்ஸ் நீங்க பார்த்தாலே வந்து நீங்க வந்து மேஜர் எடிட்டிங் வந்து பண்ணி முடிச்சிடலாம். நீங்க வந்து இமேஜ் வந்து ரா எடுத்தா பெட்டரா, ஜேபெக் எடுத்தா பெட்டரா? ஸோ உங்க இமேஜ்ல நீங்க எடுக்கும்போது என்னென்ன டீடைல் அது இருந்ததோ, லைட் சம்பந்தமான விஷயம், கலர் சம்பந்தமான விஷயம், அதோட மேக்ஸிமம் அவுட்புட், மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து ரால வந்து ஸ்டோர் ஆகும். அதை வந்து எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜேபெக்கா மாற்றும். நீங்க ஜேபெக்கா எடுக்கிறீங்கன்னா ஜேபெக் தான் வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இந்த ரால இருக்கிற டேட்டா இருக்காது, கொஞ்சம் ஃபிளாட்டன்ட் ஆகி ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டா தான் நீங்க எடுக்கும் போதே எடுப்பீங்க. நீங்க வந்து ரா இமேஜ்ல வந்து உங்களுக்கு டேட்டா நிறைய இருக்கிறனால எடிட்டிங்க்கு வந்து அது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஜேபெக், ரெண்டாவது இமேஜ் வந்து ரா. நான் ஒயிட் பேலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜேபெக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன்ஸே வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆட்டோ ஆஸ் ஷார்ட் இருக்கு. நீங்க ஷூட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரா எடுக்கும்போது அதுவே டெம்பரேச்சர் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிருக்கு. இதுல டெம்பரேச்சர் கெஸ் பண்ணிருக்கு, ஆனா வந்து நீங்க மாத்தும் போது அது வேற மாதிரி மாறும். நான் வந்து இதுல வந்து ஒயிட் பேலன்ஸ் மாத்துறேன். இதுல மாத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் வந்து ரால வந்து இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட்ஸ் நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நான் ரெக்கவர் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஜேபெக். இது எப்படி உங்களுக்கு ஆல்டர் ஆகுதுன்னு பாருங்க. அதுவே நான் வந்து ரா இமேஜ்ல இந்த ஹைலைட்ஸ் ரெக்கவர் பண்றேன்னா இன்னும் நேச்சுரலா இருக்கு. ஸோ இப்போ நீங்க ரா செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இந்த இமேஜ் சைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கியிருக்கீங்க, ஒரு மிரர்லெஸ் கேமரா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்தா தானே அந்த கேமராவோட ஒர்த் இருக்கும். அதுக்காக ரால எடுத்தாதான் போட்டோன்னு கிடையாது, நீங்க ஜேபெக்ல எடுக்கலாம். இங்க எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ரா இமேஜ்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்ச இந்த பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து 90% ஆஃப் எடிட்டிங் முடிச்சிருவேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். இப்போ அடுத்து காமிக்க போகிற மீதி இருக்கிற பேனல்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். சட்டிலாக எடிட் பண்ணுறது, அதாவது ஓவர் எடிட் பண்ணாமல் இருக்கிறத பற்றி நான் நிறைய பேசினேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒப்பீனியனை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதாவது சட்டிலாக எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினாலிட்டியை ரீடைன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து அதை போய் டைனாமிக்காக எடிட் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணி அந்த லுக்கையே டோட்டலாக ஃபிலிம் லுக், சினிமேட்டிக் லுக் அப்படின்னு மாற்றுறது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போது நம்ம வந்து இந்த எடிட்டிங் பேனலில் இருக்கிற மீதி இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் அதை பார்க்கும்போது எது நான் யூஸ் பண்ணுவேன், எது சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மேலே வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சிம்பிள் மாதிரி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து நம்ம அந்த மீதி இருக்க எடிட்டிங் பேனல் டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்து கிராப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து ரிமூவ்னு ஒன்று இருக்குது. ரிமூவ்னா உங்கள் இமேஜில் வந்து ஏதாவது டர்ட் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது, இல்லை இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு பில்டிங்கையோ இல்லை ஒரு பீப்புளோ வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் கடியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது, ஹீலிங் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ க்ளோன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஏரியா இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு இதை க்ளோன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் வந்து லைட் ரூம்க்கு சொல்லுங்க, அது க்ளோன் ஆயிடும். ஹீலிங் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைட் ரூமே வந்து ஜட்ஜ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் வந்து இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அதை பண்ணிடும். இப்போ இந்த ரிமூவ் அப்படின்றது டோட்டலாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த ரிமூவ் டூல் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
கம்ப்ளீட்லி வேற லெவலுக்கு நீங்கள் வந்து உங்கள் இமேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து மாற்றலாம். இப்போ நான் வந்து இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுக்குறேன் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த இமேஜில் வந்து அதை ஜட்ஜ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் இமேஜில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அந்த டிஸ்ட்ராக்ஷனை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிமூவ் டூல் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் இமேஜில் வந்து ஸ்பாட்ஸ் இருக்குது, கேமராவில் வந்து சில டைம் டர்ட் விழுகும், லென்ஸில் டர்ட் விழுகும், அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்து வந்து ரெட் ஐ கரெக்ஷன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கேமரால வந்து ஒரு ரெட் கலர் சென்சார் லைட் போகும். அது வந்து சில டைம் வந்து போர்ட்ரேட், அதாவது பீப்புளோட கண்ணிலையோ இல்லை பெட்டோட கண்ணிலையோ வந்து கேப்சர் ஆகிடும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் ஐ கரெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் மாஸ்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டூல். இது வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜில் செலக்டிவ் எடிட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு இமேஜை சூஸ் பண்ணி இமேஜில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் எடிட் பண்ணணும், ஸ்கை மட்டும் நான் எடிட் பண்ணணும், இல்லை வந்து அதில் இருக்கிற ஒரு பில்டிங் மட்டும் நான் எடிட் பண்ணணும். போர்ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கண்ணை மட்டும் எடிட் பண்ணுறேன், சப்ஜெக்ட் எடிட் பண்ணுறேன், பின்னாடி பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்டிவ் எடிட்டிங்க்கு இந்த மாஸ்கிங் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஸ்கை, பேக்ரவுண்ட். இப்போ நான் வந்து ஸ்கை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி வந்து அதை இவாலுவேட் பண்ணி ஸ்கை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் செலக்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் அந்த ஸ்கை செலக்ட் ஆன ஏரியா மட்டும் என்னால் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எக்ஸ்போஜர் இது வந்து சும்மா ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன், அந்த இடம் மட்டும் அஃபெக்ட் ஆகுதுன்னு காமிக்க. நான் எக்ஸ்போஜர் ரெடியூஸ் பண்ணால் அது மட்டும் மாறுது. நான் சொன்னால இந்த ஸ்கைலாம் வந்து நான் பாப் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளூவிஷாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து அன்னைக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ளூவிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்கை மட்டும்தான் இந்த இடத்துல நான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாஸ்க்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் த சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கோவில் கோபுரத்து தான் வந்து அது சப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த செலெக்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. எஸ்பெஷலி இப்போ இதுக்கு முன்னாடி மரம்லாம் இருக்குன்னா அது வந்து ஓரளவு அதனால முடிஞ்ச அளவு ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு அந்த செலெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த மாஸ்கிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜூம் இன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி அதை இன்னும் செலக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி இந்த மாஸ்கிங் பேனலுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு போர்ஷனை உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ணலாம், ப்ரஷ் அண்ட் லீனியர் கிரேடியன்ட். ஸோ நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த ஒரு போர்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணலாம். லீனியர் கிரேடியன்ட்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த இமேஜுக்கு மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சைட் ஆஃப் த இமேஜில் மட்டும் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும் லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, ரேஞ்சில் போய் கலர் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா எந்த கலர் ரேஞ்சை மட்டும் நான் வந்து அஃபெக்ட் பண்ணுவேன். நான் வந்து க்ரீன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜில் க்ரீன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து க்ரீனோட சேச்சுரேஷனை நான் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறேன், க்ரீனோட சேச்சுரேஷன் மட்டும் இங்கே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் அந்த நடுவில் அந்த ஆரஞ்சு லீவ்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மட்டும் நான் வந்து சேஞ்சஸ் அப்ளை பண்ணுறேன். இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்க் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் அஃபெக்ட் பண்ணுவேன். லைட் ரூம் வந்து எது பேக்ரவுண்டுன்னு ஓரளவு ஜட்ஜ் பண்ணுதோ அதுதான் வந்து செலக்ட் ஆகும். அது வந்து அக்யூரேட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பேக்ரவுண்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கணும், கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ தட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் வந்து பாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டோன் கர்வ். நம்ம வந்து பேசிக் பேனலில் டோனுக்கு அடியில் இந்த ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், டார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து ஸ்லைடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து ஒரு கிராஃப் யூஸ் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஃபைன் டீட்டெயில் அளவுக்கு நம்ம வந்து அதனால பண்ண முடியும். டோன் கர்வுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம், இப்போ காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. பேசிக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கர்வ் மாதிரி, எஸ் கர்வ் மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து பாயிண்ட் கர்வ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய் மீடியம் கான்ட்ராஸ்ட், ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த செட்டிங்க்கு ஏற்றாப்புல அந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், மிட் டோன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே அட்ஜஸ்ட்ல ஓவரால் இருக்கும், RGB ரெட், ப்ளூ, கிரீன் இருக்கு. அதோட கர்வ்ஸ் மட்டும் நான் வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து கலர் கிரேடிங் அப்படின்னு சொன்னேன். கலர் மிக்சர்ல வந்து கலர் வந்து நம்ம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கலர் கிரேடிங்ல நம்ம வந்து ஒரு ஸ்டைலைஸ்ட் லுக் வந்து கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். இன்னைக்கு வந்து ஒரு வைப், ஒரு மூட் கொடுக்கறதுக்கு இந்த கலர் கிரேடிங் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் பற்றி பேசணும். அண்ட் இந்த ஹைலைட்ஸ்க்கும் ஷேடோஸ்க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து மிட் டோன்ஸ். ஸோ இந்த ஹைலைட், ஷேடோஸ் அண்ட் மிட் டோன்ஸ் இந்த மூணோட கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து கலர் கிரேடிங் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஷேடோஸ் இருக்கு, உங்க இமேஜ்ல ஷேடோஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த போர்ஷன்ல இந்த பர்டிகுலர் கலர் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜ்ல நான் வந்து இந்த ஹைலைட்ஸ் மாத்துறேன்னா அந்த போர்ஷன் வந்து மாறுது. ஸோ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க வந்து உங்க இமேஜுக்கு வந்து ஒரு கலர் டோன் இல்லை ஒரு ஸ்டைல் நீங்க வந்து கொண்டு வரலாம்.
இதுவும் நீங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னொரு இமேஜை பார்த்து அதே ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து உங்களோட இமேஜுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர் கிரேடிங் வச்சு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். நான் வந்து இந்த கலர் கிரேடிங் சரி அண்ட் டோன் கர்வும் சரி அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். டோன் கர்வ் வந்து ஒன்ஸ் இன் இந்த ஃபிலிம் லுக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த டோன் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த மீடியம் கான்ட்ராஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்த எட்ஜை வந்து லைட்டாக நம்ம லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் லுக் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் லுக் வந்து உங்களுக்கு வந்து வரும். கலர் கிரேடிங் வந்து நான் டச் பண்ணதே கிடையாது. நான் ஓரளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷனும் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் லென்ஸ் கரெக்ஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கிட் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எல்லா லென்ஸ்லையுமே வந்து ஓரளவுக்கு எரர்ஸ் வந்து இருக்கும். இன்னும் அப்டேட்டடாக லென்ஸ் வர உங்களுக்கு அந்த எரர் அவங்க வந்து கரெக்ட் பண்ணி மினிமல் எரர் இருக்கிற அளவுக்கு அது கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எரர் இருக்க தான் செய்யும். எட்ஜஸ் வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை டிஸ்டார்ஷன், வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்டார்ஷன், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிற ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லென்ஸ் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எனேபிள் லென்ஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டீங்கனாலே லைட் ரூமே வந்து நீங்கள் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்கீங்கன்றதை ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த லென்ஸோட கரெக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடும். இப்போ நான் வந்து இந்த ஷாட் வந்து 85 mm எடுத்தது. நான் எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன் கொடுத்தா அது வந்து எந்த கேமரா பிராண்டு, எந்த லென்ஸு, என்ன ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத காமிக்கும். ஒரு சில டைம் வந்து அது வந்து டிடெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, இன்ஃபேக்ட் இது வந்து ஃபோன், நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன லென்ஸ் என்ன யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற வரைக்கும் கரெக்ஷன் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். எல்லா பிராண்டோட லென்சஸ் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லென்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த கரெக்ஷன் வந்து இது பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு லெவல் ஆஃப் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ஒரு டிஸ்டார்ஷன் இருக்குது அண்ட் எட்ஜஸில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. ஸோ நான் இந்த லென்ஸ் கரெக்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கிளியர் ஆகிடும். இது வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம், மேனுவலாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகாது. நீங்கள் ஓரளவுக்கு என்ன லென்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கனாலே டீசெண்டாக வந்து செலக்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்து நான் வந்து கொஞ்சம் அப்சஸ்டாக யூஸ் பண்ணுற ஒரு டூல்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் தான். நான் வந்து ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி நிறைய எடுப்பேன், பில்டிங்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுப்பேன். அது எடுக்கும்போது உங்கள் லைன்ஸ், உங்கள் பில்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, உங்கள் இமேஜில் இருக்கிற அந்த லெவல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் கடியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைட் ரூமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஆட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதுவே ஒரு செலெக்ஷன் கொடுத்துருக்கு. அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி பில்டிங்ஸ் எடுக்கிற இமேஜில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ செலக்ட் பண்ணால் அது வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி அது ஒரு கரெக்ஷன் கொடுத்து எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு டூல் இருக்குது. இது வந்து லைன் மார்க்கர்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் வந்து லைட் ரூமுக்கு மார்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்னோட ஃபோட்டோவில் ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா லைட் ரூம் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கைடட் அப்படின்றது தான் நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. நான் வந்து ஒரு இமேஜில் வந்து லைன்ஸை வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருந்தது, இதெல்லாம் வெர்டிகலாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லிடலாம். இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் அது வந்து கரெக்டாக இருக்கும்னா பாருங்கள். இப்போ எனக்கு இது வந்து ஸ்ட்ரைட் லைன் எனக்கு தெரியும். ஸோ நான் இதை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து டோட்டலாக உங்களுக்கு இமேஜ் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுது. இந்த இமேஜில் அது வேர்டாக இருக்குது, பட் நிறைய இமேஜில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இன்னொரு இமேஜில் பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஆட்டோ கொடுக்குறேன், அது ஓரளவு கரெக்ட் பண்ணுது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸில் அதுன்னு தெரியும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா அந்த வாலோட இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே இந்த படிக்கட்டு ஒட்டி வருது அப்ராக்சிமேட்டாக ஸ்ட்ரெயிட். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நான் வந்து ஒரிஜினலாக எடுத்த ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி என்னால் எப்படி கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப இதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களோட பேசிக் இமேஜோட லெவல் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் அதை நீட்டாக வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அது போக நீங்கள் இந்த வெர்டிகல் அப்படின்றத யூஸ் பண்ணி உங்கள் ஓவரால் இமேஜை மாற்றலாம். அதே மாதிரி ஹாரிசான்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டூலும் பார்த்துட்டோம். பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று லென்ஸ் பிளர், இன்னொன்று எஃபெக்ட்ஸ். இது ரெண்டுமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி கேலிப்ரேஷன். இப்போ லென்ஸ் பிளர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து பொக்கே அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது பேசிக்லி ஃபோட்டோவில் எவ்வளோ தூரம் அந்த பிளர் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது தான். எடுக்கிற விதத்தில் நம்ம வந்து அதை கொண்டு வரலாம். அப்படி பை சான்ஸ் கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த லென்ஸ் பிளர் அப்படின்றத யூஸ் பண்ணி சட்டிலாக நீங்கள் கொண்டு வரலாம். அகைன் இந்த பேனல் வந்து நான் சுத்தமாக யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் நீங்களுமே ஃபோட்டோ எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோவில் எப்படி அந்த பொக்கே கொண்டு வருது அப்படின்றத பழகிடுவீங்க. ஸோ இந்த பொக்கே எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டில் சேஞ்சாக தான் தெரியும். உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா தெரியாது. இன்க்ரீஸ் பண்ணுற அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த பொக்கே வந்து அந்தளவுக்கு தெரில. இதை இன்க்ரீஸ் பண்ணுற உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிட்டே இருக்குது. நான் ஃபோக்கஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு பின்னாடி தான் ஃபோக்கஸ் இருக்கணும், முன்னாடி இருக்கிறத பிளர் பண்ணு. இது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது எடுக்கிற ஒரு டிசிஷன். இங்கே வந்து அதை எடிட்டிங்கில் நம்மளால் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்ரவுண்டை ஃபோக்கஸில் வச்சுட்டு முன்னாடி இருக்கிறது வந்து பிளர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவில் அது வந்து அப்ளை ஆகலை. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பிளர்டாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து பிளர் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் பிளர் ஆகுது. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜட்ஜ் பண்ணி ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபோக்கஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிறது நல்லா தெரியணும், பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் எனக்கு பிளர் ஆகிருந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பிளர் பண்ணுது. ஸோ அந்த ஃபோக்கஸ் ரேஞ்சை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எந்த போர்ஷனை அது வந்து எடிட்டிங்கில் வந்து பிளர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இதுவுமே வந்து நான் எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப பிகினிங்கில் யூஸ் பண்ண ஒரு விஷயம். அண்ட் முக்கியமாக இந்த வினியட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இந்த லென்ஸை சுற்றி வந்து வினியட்டிங் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து ஆக்சுவலாக ஒரு எஃபெக்டாக வந்து எடிட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ எனக்கு ஹைலைட் பண்ணும். அதனால நான் வினியட்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது எட்ஜஸில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகி சென்டருக்கு வருது. பட் நீங்கள் இதையும் வந்து நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே எஃபெக்ட்ஸ் கடியில் கிரெயின் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் இமேஜில் வந்து எனக்கு நாய்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு, அந்த ஒரு பழைய விண்டேஜ் ஃபீல் கொடுக்குது, எனக்கு அந்த ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரெயினை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணலாம். ஃபைனலி கேலிப்ரேஷன். இது வந்து ஹைலி வந்து டெக்னிக்கல் டூல். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இல்லை வந்து ஃபேஷன் எடுக்கிறாங்க, அதில் வந்து கலர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேலிப்ரேஷன் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேலிப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எடிட் பண்ணுறீங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கலர் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து இந்த டூலை வந்து டச் பண்ண வேண்டிய அவசியம் சுத்தமாக இருக்காது. ஃபைனலாக பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரீசெட் அப்ளிகேஷன். ப்ரீசெட் அப்படின்றது ரஃபாக ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணாலே உங்கள் இமேஜில் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். ஸோ அந்த ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு லைட் ரூம்லேயே இன்பில்ட்டாக நிறையா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து இதை கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு வச்சிருப்பாங்க, பெய்டாக கூட நம்ம வாங்கலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஓன் ப்ரீசெட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லைட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. சினிமேட்டிக் வந்து நான் என்னோட இமேஜில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு அடுத்து இந்த ப்ரீசெட் ஜென்ரலாக அப்ளை பண்ணுற மெத்தட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல இந்த கிராப், டோன் சேஞ்ச், ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீசெட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக நான் இந்த இமேஜ் வந்து ஆட்டோ கொடுக்குறேன். ஆட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இதெல்லாம் ரிகவர் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ப்ரீசெட் அப்ளை பண்ணும்போது பேசிக்காக உங்கள் எக்ஸ்போஜர், டோன் கரெக்ஷன் வந்து பெருசாக மாறாது. கலர் கரெக்ஷன்ஸ், கலர் கிரேடிங் இதெல்லாம் மட்டும் மாறும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும் பண்ணிட்டு அதை வந்து அடுத்த இமேஜ் போயிட்டு ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே அடுத்த இமேஜில் அப்ளை ஆகிடும். இப்போ இதை வந்து நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் எடிட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இமேஜுக்கு அதை அப்ளை பண்ணணும், இல்லை மொத்தமாக எல்லா இமேஜுக்கும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சிங்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நிறைய செக் பாக்ஸஸ் இருக்கு. இந்த செக் ஆல்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா இமேஜுக்குமே வந்து கிராப் வந்து காமனா இருக்காது. ஒரு இமேஜ் வந்து நிறைய கிராப் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு இமேஜ் கிராப்பே தேவையில்லை. அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த இடத்துல கிராப்பை வந்து அன்செக் பண்ணி விட்டுலாம். எனக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து ஒரு இமேஜ்லயும் வேற மாதிரி இருக்கு, எனக்கு அது வந்து அப்படியே அப்ளை ஆக தேவையில்லை அப்படின்னா அதை நீங்க அன்செலக்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா மீதி இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே அது வந்து சிங்க் ஆகி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ எல்லா இமேஜஸுமே நீங்க சிங்க் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். கிரியேட்டிங் யுவர் ஓன் ப்ரீசெட். நீங்க வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸ்லோவா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எடிட்டிங்லயும் நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து கொண்டு வரலாம். நான் வந்து சிம்பிளா அதை எப்படி பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு வேணுங்கிற சேஞ்சஸ்லாம் பண்ணிடுறேன். இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு ஜாஸ்தியா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து கலர்ல இல்ல வந்து ஒரு கலர் சேச்சுரேஷன்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறது நீங்க பண்ணலாம். நான் வந்து இந்த ஹைலைட்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து எடிட் பண்ணாத இமேஜ், இது எடிட் பண்ண இமேஜ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு ப்ரீசெட்டா மாற்றலாம். உங்க செட்டிங்ஸ்லாம் நீங்க வந்து ஒரு எடிட்ல அப்ளை பண்ணிட்டு ப்ரீசெட் பக்கத்துல இந்த பிளஸ்ன்னு இருக்கும். இதை நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரியேட் ப்ரீசெட் கொடுத்துட்டு நீங்க உங்களோட பேர் கொடுத்துடலாம், சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்போஜர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அன்செலக்ட் பண்ணிடுறேன். இந்த நாள் செலக்ட் ஆகிருக்கட்டும், மீதி எல்லாம் அந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து இந்த கலர் வந்து எல்லா இமேஜ்ல எனக்கு அப்ளை ஆகணும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் ப்ரீசெட் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து இமேஜஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எடிட் பண்ணிட்டு அந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீசெட் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீசெட் வந்து நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ்க்குன்னு தனியாக ஒரு எடிட்டிங் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போர்ட்டிங். எல்லாமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்போர்ட் விண்டோக்கு நம்ம வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் லொகேஷன், நீங்கள் வந்து ஃபைலை வந்து எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கான்ஷியஸாக ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸில் தான் அது வந்து போய் செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்குறதுக்காக இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த டெஸ்க்டாப்பில் வந்து போடுறேன். புட் அண்ட் சப் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தா டேரெக்டாக அது வந்து ஒரு ஃபோல்டரில் ஃபார்ம் ஆகி அந்த இமேஜஸ் போயிடும். இதுக்கு அடுத்து ஃபைல் நேமிங். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் இல்லை வந்து இது இவங்களோட போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி அது வந்து அந்த இமேஜ் நேமில் இருக்கும்போது சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டம் நேம் வந்து கொடுத்து அதை மாற்றிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபைல் செட்டிங்ஸ். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 3 நான் எக்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஜி, இது வந்து டிஜிட்டல் நெகட்டிவ். நான் வந்து ரா இமேஜ்ல வந்து எடிட் பண்ணி சில செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்றேன்னா அந்த அப்ளை பண்ண ரா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஎன்ஜியை அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். டிஎன்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜேபெக்ல வந்து 2, ஒன்னு வந்து ஹை ரெசல்யூஷன் அல்லது பிரிண்ட், இன்னொன்று வந்து வெப் ரெசல்யூஷன். இது ரெண்டுக்குமே நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். அந்த செட்டிங்ஸை அப்படியே அப்ளை பண்ணி நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து ஈஸியா பிரிண்டிங்க்கு யூஸ் ஆகும். வெப் ரெசல்யூஷன் வந்து சோஷியல் மீடியா, நீங்க வெப்சைட்ல இமேஜஸ் போடுறதுக்கு, பப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து வெப் ரெசல்யூஷனே வந்து போதும். நம்ம வந்து 2 லெவல்ல இப்போ லைட் ரூம் எடிட்டிங் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இப்போ லைட் ரூம் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுக்கு மேல நீங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு லைட் ரூம்ல நிறைய இருக்கு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்குற வரைக்கும் ஹாப்பி எடிட்டிங்.